ஹாய், வெல்கம் டு மை கார்டன். இப்போ தான் நான் ஜிம்லேருந்து வீட்டுக்கு வந்தேன். ட்விங்கிள் சவுண்ட் போட்டுகிட்டே இருக்கா. அவளை திறந்து விடணும், ஏன்னா வெளியே அவளை டாய்லெட் எல்லாம் போக வேண்டியது. சீதா பழத்தை நான் நெட் போட்டு கவர் பண்ணி விட்டேன்ல, ஒரு பழம் நல்லா விளைஞ்சிருக்கு. இனி நாளான்னைக்கு பழுக்கும். பழுத்த பிறகு தான் நான் பறிப்பேன். சப்போட்டாலேயும் ஒரு பழம் பாருங்கள் நல்லா விளைஞ்சிருக்கு. மேலாப்பில் 2-3 பழம் இருக்குது. அதெல்லாம் தோட்டம் இருந்தால் தான் பறிக்க முடியும். இந்த முள் சீத்தா மரத்தில் புதுசாக பழம் வச்சுருக்கு. மழையினால் பாருங்கள், தோட்டத்தில் அங்கங்கே தண்ணி கெட்டி கிடக்கு. மாதுளையில் பாருங்கள் பூ வச்சுருக்கு. இந்த மாதுளையில் இதுவரை ஒரு பழம் கூட காய்க்கல. பூ வராது, 1-2 பூ வரும், ஆனால் அப்படியே அது போயிடும். இது வந்து பட்டர் ஃப்ரூட் செடி, அதாவது அவக்காடோ. இங்கே பாருங்கள், அதுலேயும் பூ வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ஒரு 10 வருஷம் ஆன செடி, பெரிய மரமாக வளர்ந்துருக்கு. ஆனால் காய் தான் வைக்கலை. பூக்கள் வந்து 2-3 சீசனில் வந்துச்சு. இப்போது தான் பூ வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த வாட்டியாவது காய் வைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ளூபெரியில் உள்ள பூவை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா? எனக்கு இதை பார்க்க ஆசையாக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. கொத்து கொத்தாக ப்ளூ கலரில் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. புளிச்சிக்காயை பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. நேற்றுக்கு தான் புளிச்சிக்காய் பறித்து மீன் குழம்பு வச்சேன். நிறைய போட்டிருக்கு இந்த வாட்டி. மரம் ஃபுல்லாக காய் தான். ஸ்டார் ஃப்ரூட்டில் பழம் எல்லாம் பழுத்து நிற்கி பாருங்கள். இதெல்லாம் பறிக்கணும். ஆக்சுவலி மழை ஆனதுனால தான் தோட்டத்தில் வந்து பழங்கள் பறிக்க முடியலை. பழம் எல்லாம் பறிச்சாச்சு. இனிமேல் தான் குக் பண்ணோம். ஆக்சுவலி சிக்கன் பிரியாணி சமைக்கணும். நான் மார்னிங்கே எல்லாத்தையும் கட் பண்ணி எல்லாம் வச்சுட்டு தான் ஜிம் போனேன். இனிமேல் வந்து சுட சுட சிக்கன் பிரியாணி சமைச்சு மத்தியானம் சாப்பிடணும். வாங்க, நான் எப்படி சிக்கன் பிரியாணி குக் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு காமிச்சு தரேன். பாப்பி பாவம் பசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தது. கடகடன்னு சிக்கன் பிரியாணியும் சமைச்சாச்சு. இனி சாப்பிட வேண்டியது தான். மத்தியானத்துக்கு சிக்கன் பிரியாணி, அப்பளம், முட்டை, கட்லெட்.